வணக்கம், வெல்கம் டு யூ பைலட். போன வீடியோவில் ஒரு டிரைவராக என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும், காருக்குள்ளே ஏறுற முன்னாடி என்னெல்லாம் செக் பண்ணணும், கார் சீட்குள்ளே ஏறின அப்புறம் என்னெல்லாம் செக் பண்ணணும்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் கீயை யூஸ் பண்ணி காரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் செக் பண்ணணும், காரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கரெக்டான ப்ரொசீஜர் என்ன, கூடவே இன்னும் நிறைய சேஃப்டி விஷயங்கள் பார்க்கலாம். போன வீடியோ பார்க்காதவங்க மேலே இருக்கிற கார்டை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. காரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் ஸ்டீரிங் அன்லாக் ஆகும். செகண்ட் ஸ்டெப்பில் இக்னிஷன் ஆன் ஆகும். இக்னிஷன்னா என்னன்னு ஃபுல் வீடியோ பாருங்கள், உங்களுக்கே புரியும். இக்னிஷன் ஆன் பண்ணி 10 to 15 செகண்ட்ஸுக்கு மேலே வெயிட் பண்ணி 3வது ஸ்டெப்பாக இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த 3 ஸ்டெப்பையும் ஒன்றொன்னா டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், கீயை ஒரு வாட்டி ஆன் பண்ணால் ஸ்டீரிங் அன்லாக் ஆகும். ஸ்டீரிங் அன்லாக் ஆனதும் இந்த அளவுக்கு ரொட்டேட் ஆகும். செகண்ட் ஸ்டெப்பில் இக்னிஷன் ஆன் ஆகும். ஆன் ஆனதும் 5 செகண்டில் ஏரோ மார்க் காட்டுற 3 லைட் ஆஃப் ஆகும். அந்த 3 லைட்டில் ஏதாவது ஒன்று ஆஃப் ஆகாமல் எரிஞ்சிக்கிட்டே இருந்தால் கூட அந்த இமேஜோட பார்ட் ப்ராப்ளமாக இருக்குன்னு அர்த்தம். அப்படி எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் அந்த 3 லைட்டும் ஆஃப் ஆச்சுன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் 10 to 15 செகண்டுக்கு மேலே வெயிட் பண்ணணும். ஏன் வெயிட் பண்ணணும்னு 3வது ஸ்டெப்பு பார்த்ததுக்கப்புறம் சொல்கிறேன். 3வது ஸ்டெப், இன்ஜினை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். காரை ஸ்டார்ட் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்ணக்கூடாது. ஆக்சிலேட்டர் எதுவும் கொடுக்காம 30 செகண்ட்லேருந்து 1 மினிட்டுக்கு மேலே வர வெயிட் பண்ணி அப்புறமா தான் மூவ் பண்ணணும். ஏன் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும்னு சொல்கிறேன். இன்ஜின் ஸ்டார்ட் ஆன அப்புறமா தான் இன்ஜின் ஆயில், பிரேக் ஆயில், கியர் ஆயில் எல்லாம் அதுக்கான இடத்துல போய் செட்டில் ஆகும். அதுக்கு டிரைவர் நாம தாங்க நம்ம காருக்கு நேரம் கொடுக்கணும். இதை நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் காரை ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம காரோட லைஃப்பை ரொம்பவே பாதுகாக்கலாம். இதுக்கு முன்னாடி இக்னிஷன் ஆன் பண்ணதும் 10 to 15 செகண்டுக்கு மேலே ஏன் வெயிட் பண்ணணும்னு சொல்கிறேன்னு சொன்னேன். அது என்னன்னு இப்போ பார்க்கலாம். இந்த டைம் கேப்பில் பார்க் லைட் ஆஃப் ஆகிருக்கா, ஹெட்லைட் ஆஃப் ஆகிருக்கா, இண்டிகேட்டர் ஆஃப் ஆகிருக்கா, முக்கியமாக இன்டீரியர் லைட் ஆஃப் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பகல் நேரத்தில் இதெல்லாம் ஆனாக இருக்கான்னு நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதனால நல்லா செக் பண்ணின அப்புறமா இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக கார் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடி ஏசி ஆஃப் பண்ணியிருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இது எல்லாமே ஆஃபில் இருந்தால் மட்டும்தான் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணணும். ஏன் இதெல்லாம் செக் பண்ணணும்னா, இப்போ சொன்னதெல்லாம் ஆனில் இருக்கும்போதே ஸ்டார்ட் பண்ணோன்னா எலக்ட்ரிக் சர்க்கியூட்டில் ஒர்க் ஆகிற பல்ப், ஏசி, வைப்பர், ஒயர் ஏதாவது ஸ்பாயில் ஆக சான்ஸ் இருக்குது. பேட்டரி லைஃப் கம்மியாக அதிகமாக சான்ஸ் இருக்குது. சமயத்தில் கார் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகாமல் ட்ரபிள் பண்ணும். அப்புறம் காரை தள்ளி ஸ்டார்ட் பண்ணுற சிச்சுவேஷன் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாம் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு கார் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. கார் எப்படி மூவ் பண்ணணும், ஸ்டீரிங் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், கியர் எப்படி ஷிஃப்ட் பண்ணணும் எல்லாமே என்னோட சேனலில் வீடியோவாக போட்டிருக்கேன். வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காரை எப்படி 3 ஸ்டெப்பில் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த 3 ஸ்டெப்பும் ஃபாலோ பண்ணி டிரைவிங் எல்லாம் முடிஞ்சு காரை ஸ்டாப் பண்ணி பார்க் பண்ணும்போது உடனே ஹேண்ட் பிரேக் போட்டு இன்ஜினை ஆஃப் பண்ணிடக்கூடாது. அதுக்கு பதிலாக இன்ஜினை 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷம் வரைக்கும் ரன்னிங்லேயே விட்டு வெயிட் பண்ணி ஆஃப் பண்ணணும். அது ஏன்னு யோசிக்கிறீங்களா? இதுக்கு முன்னாடி இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன பார்த்தோமோ அதே ரீசனுக்காக தான். ஹெட்லைட், பார்க் லைட், இன்டீரியர் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஏசி போட்டிருந்தா ஏசியும் ஆஃப் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி இன்ஜினை ஆஃப் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா நம்ம காரோட லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். நாம் இவ்வளோ நேரம் பார்த்த ப்ரொசீஜர் எல்லாம் கார் டிரைவ் பண்ணும்போது மட்டும் இல்லைங்க, பைக் டிரைவ் பண்ணும்போதும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் பைக்கோட லைஃப்பும் ரொம்ப நல்லாயிருக்கும். வேறு ஒன்றும் இல்லைங்க, இக்னிஷன் ஆன் பண்ணி 15 செகண்டுக்கு மேலே வெயிட் பண்ணி எல்லா ஸ்விட்சும் ஆஃப் ஆகிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உடனே வண்டி மூவ் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் எடுத்து மூவ் பண்ணிக்கோங்க. பைக்கை நிப்பாட்டும் போதும் உடனே ஆஃப் பண்ணாமல் 30 செகண்ட்லேருந்து 1 மினிட் வரை வெயிட் பண்ணி ஆஃப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு டிரைவர் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இமேஜ் தான் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர். இதில் குட்டி குட்டியாக இருக்கிற ஒவ்வொரு இமேஜும் என்னன்னு தெரியாமல் கண்டிப்பாக ஒரு வெஹிக்கிளை டிரைவ் பண்ணக்கூடாது. இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர்னா வேற ஒன்றும் இல்லைங்க, எல்லா கார்லையும் ஸ்டீரிங்க்கு பின்னாடியோ இல்லைனா ஸ்டீரிங்க்கு ஜஸ்ட் லெஃப்ட் சைடு இருக்கிறதையோ பார்த்துருப்பீங்க. நாம காரை ஸ்டார்ட் பண்ண 3 ஸ்டெப் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் ஸ்டீரிங் அன்லாக் ஆகும். செகண்ட் ஸ்டெப் இக்னிஷன் ஆன் ஆனதும் குட்டி குட்டி சிம்பிள்ஸ் நிறைய தெரியும். இதில் ஏரோ மார்க் காட்டுற 3 இமேஜஸும்
5 செகண்ட்ஸில் டிஸ்பிளேல இருந்து ஆஃப் ஆயிரும் பாருங்க. இந்த 3 இமேஜஸும் கண்டிப்பாக ஆஃப் ஆகணுங்க. இப்போ 3வது ஸ்டெப், இன்ஜின் ஸ்டார்ட் ஆனதும் மிச்சம் இருக்க இமேஜஸும் ஆஃப் ஆயிரும். பிரேக் சிம்பிள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுவும் ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டோன்னா ஆஃப் ஆயிரும். இப்போ ஒவ்வொரு இமேஜஸ்க்கும் என்னென்ன அர்த்தம்னு பார்ப்போம். இன்ஜின் ஸ்டார்ட் ஆனதும் எல்லா இமேஜஸும் ஆஃப் ஆயிரும்னு பார்த்தோம். அப்படி ஆஃப் ஆகாம ஏதாவது ஒரு இமேஜ் தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த பார்ட்ல ஏதோ கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு அர்த்தம். இந்த சிம்பிளுக்கு ஹை டெம்பரேச்சர் வார்னிங்னு அர்த்தம். இந்த சிம்பிள் இக்னிஷன் சிஸ்டம் ஆன் பண்ணி 5 செகண்டில் ஆஃப் ஆயிரும். அப்படி ஆஃப் ஆகாமல் தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா இன்ஜின் ஓவர் ஹீட்டிங்கில் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். போன வீடியோவில் பார்த்த மாதிரி ரேடியேட்டர் கூலண்ட் வாட்டர் கம்மியாக இருந்துச்சுன்னா இன்ஜின் ஓவர் ஹீட் ஆகும். அப்படி ஹீட் ஆச்சுன்னா இந்த இமேஜ் ஆஃப் ஆகாமல் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த கம்ப்ளைண்ட் சரி பண்ணாமல் கார் டிரைவ் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இமேஜ் ஆன்டி-தெஃப்ட் கீன்னு சொல்லுவாங்க. இந்த இமேஜோட அர்த்தம், நம்ம யூஸ் பண்ணுற காரோட கீ ஒரிஜினல் இல்லாமல் டூப்ளிகேட் கீயை யூஸ் பண்ணி கீ ஹோலில் இன்சர்ட் பண்ணுனா சப்போர்ட் ஆகாது. ஏன்னா கீழையும் கீ ஹோல்லையும் சென்சார் சிப் இருக்கும். இந்த ரெண்டும் மேட்ச் ஆகலைன்னா இந்த இமேஜ் காட்டிக்கிட்டே இருக்கும். நம்ம காரும் ஸ்டார்ட் ஆகாது. அப்படி இல்லைன்னா சிப்பில் உள்ள சென்சார் ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். இந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னா உடனே சரி பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இமேஜ் பிரேக் வார்னிங் இமேஜ். இந்த இமேஜ் பிரேக்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஆஃப் ஆகாமல் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த ப்ராப்ளமை கண்டிப்பாக கேர் எடுத்து கவனிச்சுக்கணும். பிரேக் சிஸ்டத்துக்கு தேவையான ஆயில் கிடைக்கலனாலோ, பிரேக் சிஸ்டத்துக்கு உள்ளே இருக்கிற சென்சார் போர்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுனாலோ இந்த இமேஜ் ஆஃப் ஆகாமல் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். நாம் இதை சரி பண்ணாமல் டிரைவ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா டிரைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பிரேக் ஃபெயிலியர் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த 3 இமேஜஸும் ஆஃப் ஆகிடுச்சுன்னா தாராளமாக காரை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன்ஜின் ஸ்டார்ட் ஆனதும் சில இமேஜஸ் ஆஃப் ஆகும்னு பார்த்தோம். அதெல்லாம் என்னன்னு ஒன்று ஒன்றா பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இமேஜ் இன்ஜின் வார்னிங் சிம்பிள். இன்ஜின்குள்ளே ஃபயர் சரியாக ஆகாமல் இருந்தாலோ, ஃபியூயல் கேஸ் மிக்சிங் சரியாக இன்ஜின்குள்ளே போகாமல் இருந்தாலோ, எக்ஸாஸ்ட் கேஸ் இன்ஜின்லேருந்து வெளியில் போகிறதுல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலோ, இப்படி இன்ஜினில் ஏற்படுற சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் சரி, மேஜர் கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த இமேஜ் ஆஃப் ஆகாமல் டிஸ்பிளேல தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒர்க் ஷாப்பில் போய் அதை சரி பண்ணாமல் டிரைவ் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆயில் வார்னிங் இமேஜ். ஒரு கார் ஸ்மூத்தாக ரன் ஆகணும்னா ஆயில் ரொம்ப முக்கியமானது. அந்த ஆயில் அதுக்கான இடத்துல சரியாக ஃப்ளோ ஆகலைனாலோ, போன வீடியோவில் பார்த்த மாதிரி ஆயில் கம்மியாக இருந்துச்சுனாலோ, ஆயில் பம்ப் பண்ணி விடுற சிஸ்டமில் ப்ராப்ளம் இருந்தாலோ இந்த இமேஜ் டிஸ்பிளேல ஆஃப் ஆகாமல் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, ஆயில் ரொம்ப நாள் மாற்றாமல் பழசாக இருந்துச்சுனாலோ இன்ஜினில் ப்ராப்ளம் வர சான்ஸ் இருக்குது. அதனால ஆயில் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேட்டரி வார்னிங் இமேஜ். பேட்டரி சார்ஜிங் சிஸ்டமில் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, பேட்டரியில் டேமேஜ் ஏற்பட்டுச்சுன்னா, பேட்டரி கேபிள் லூஸாக இருந்துச்சுனாலோ, வோல்டேஜை ஆட்டோமேட்டிக்காக சமமாக மெயின்டைன் பண்ணுற வோல்டேஜ் ரெகுலேட்டரில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தனாலோ இந்த பேட்டரி வார்னிங் லைட் ஆஃப் ஆகாமல் டிஸ்பிளேல தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இதை சரி பண்ணிக்காமல் டிரைவ் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா நாம் ரோட்டில் நிற்கும்போது சமயத்தில் ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஏர்பேக் வார்னிங் இமேஜ். முதல்ல ஏர்பேக் டிடெக்டிங் சென்சார்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இன்கேஸ் நம்ம கார் 45 km/h ஸ்பீடுக்கு மேலே எதுலையாவது மோத போச்சுன்னா இந்த டிடெக்டிங் சென்சார் ஏர்பேக்கை ஓப்பன் பண்ண வச்சு நம்மளை சேஃப்டியாக பாதுகாத்துக்கும். இப்போ இந்த சென்சாரில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலோ, இல்லைனா ஏர்பேக் டேமேஜ் கண்டிஷனில் இருந்தாலோ, ஏர்பேக் உள்ள ஈரமாச்சுனாலோ இந்த வார்னிங் லைட் ஆஃப் ஆகாமல் டிஸ்பிளேல தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷோரூம் போய் அதை சரி பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டீரிங் வார்னிங் லைட். நம்ம காரில் உள்ள பவர் ஸ்டீரிங்கில் ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா இந்த லைட் ஆஃப் ஆகாமல் டிஸ்பிளேல தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். மொத்தம் 3 விதமான பவர் ஸ்டீரிங் இருக்குது. ஹைட்ராலிக் பவர் ஸ்டீரிங், எலக்ட்ரிக் பவர் ஸ்டீரிங், ஹைப்ரிட் எலக்ட்ரோ ஹைட்ராலிக் பவர் ஸ்டீரிங். ஹைட்ராலிக் பவர் ஸ்டீரிங்கில் ஃப்ளூயிட் லெவல் கம்மியாச்சுனாலோ, ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகுறதுல ப்ராப்ளம் இருந்துச்சுனாலோ வார்னிங் லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். எலக்ட்ரிக் பவர் ஸ்டீரிங்கில் சென்சார் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த வார்னிங் லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஹைப்ரிட் எலக்ட்ரோ ஹைட்ராலிக் பவர் ஸ்டீரிங்கில் ஃப்ளூயிட் ஃப்ளோவில் கம்ப்ளைண்ட் வந்துச்சுனாலோ, சென்சாரில் கம்ப்ளைண்ட் வந்துச்சுனாலோ இந்த வார்னிங் லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பிரேக் வார்னிங் இமேஜ். பிரேக் ஆயில் கம்மியாக இருந்துச்சுன்னா பிரேக் அப்ளை ஆகாது. பிரேக் சம்மந்தமாக ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இந்த லைட் ஆஃப் ஆகாமல் டிஸ்பிளேல தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். பிரேக் வார்னிங் லைட் எரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை சீரியஸாக எடுத்துக்கணும்.
ஒர்க் ஷாப் அல்லது ஷோரூம் கொண்டு போய் அதை சரி பண்ணதுக்கு அப்புறம் தான் டிரைவ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்புறம் நம்ம ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ண மறந்துட்டா கூட இந்த பிரேக் வார்னிங் லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால காரை மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணிட்டோமான்னு செக் பண்ணிக்கிட்டு வண்டியை மூவ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது சீட் பெல்ட் வார்னிங் லைட். நீங்கள் கார் டிரைவ் பண்ணும்போது சீட் பெல்ட் போடலைன்னா இந்த வார்னிங் லைட் இமேஜ் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். எப்போவுமே சீட் பெல்ட் போட்டு டிரைவ் பண்ணுறது ரொம்ப சேஃப்டி. இப்போ பார்த்துட்டு இருக்க இமேஜஸ்னாலும் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான். ஸ்பீடோமீட்டர், இண்டிகேட்டர், ஹெட்லைட்டை பிரைட் ஆக்குனீங்கன்னா பிரைட் இமேஜ் தெரியும். முடிஞ்ச அளவுக்கு ஹெட்லைட்டை பிரைட் யூஸ் பண்ணாமல் டிம்லியே வச்சு டிரைவ் பண்ணுறது நல்லது. இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் ஒரு டிரைவராக தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. அதையெல்லாம் ஃபாலோ பண்ணுனா நம்ம டிரைவிங் எப்போவுமே சேஃபாக இருக்கும். அதெல்லாம் என்னன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. 79 Adam, this is Central BCC. Multiple SWAT units responding code 3 to CP at 127th and Adelaide.